இந்த வீடியோ கிளிக் பண்ணும்போது ஒரு ஆவரேஜ் பர்சனோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கும்? படி 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 படித்தா வாழ்க்கை நல்லாயிருக்கும். எல்லாரும் இதுதானே சொல்கிறாங்க, இவனும் இதுதானே சொல்ல போகிறான் அப்படின்னு தான் நிறைய பேர் இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், நானும் அதான் சொல்ல போகிறேன். ஏன்னா யார் சொன்னாலும் உண்மை மாறாதில்ல. ஆனால் அதையும் தாண்டி நம்ம ஏன் படிக்கணும்? படிக்கிறதுனால என்ன கிடைக்கும்? படிக்கிறது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? உண்மையாகவே இந்த விஷயங்கள் தான் நம்மளை படிக்க மோட்டிவேட் பண்ணும். எப்போல்லாம் கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுறோமோ, ஏன் நம்ம படிக்கணும், எதுக்காக படிக்கணும், படித்தா என்ன கிடைக்கும், இதெல்லாம் பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இன்னும் அடுத்ததாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ நான் என்னைக்கு சொல்ல மாட்டேன் படிக்கிறது ஈஸி அப்படின்னு. படிக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான போரிங்கான ஒரு டாஸ்க். காலையிலேருந்து சாயங்காலம் வர பல சப்ஜெக்ட்ஸை தொடர்ந்து படித்து, பல லெக்சர்ஸ் அட்டன் பண்ணி, பல ட்ரைனிங் அட்டன் பண்ணி, பல கோச்சிங் முடித்து, பல நோட்ஸ் எடுத்து, அதுக்கப்புறமும் வெள்ளை பேப்பரில் இருக்கிற கருப்பு ஃபாண்ட்டையும் டயக்ராமையும், வெள்ளை பேப்பரில் இருக்கிற கையால் எழுதுகிற ப்ளூ நோட்ஸையும் டயக்ராமையும் பார்க்குறதோ படிக்கிறதோ சுலபமான விஷயம் இல்லை. இட் வில் டேக் டைம், இட் வில் டேக் மோர் எனர்ஜி, இட் வில் டேக் மோர் டிசிப்ளின். இதெல்லாம் கஷ்டமான விஷயந்தான், இதெல்லாம் போரிங்கான விஷயந்தான். ஆனால் இது கஷ்டமாகவும் போரிங்காகவும் இருக்கிறனால தான் எல்லாரையாலையும் இதை பண்ண முடியலை. எல்லாராலையும் இதை பண்ண முடியாதனால தான் அதோட வேல்யூ அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அதிகமாக கிடைக்கிற இரும்பை விட கம்மியாக கிடைக்கிற கோல்டுக்கு தான் வேல்யூ அதிகம். வாழ்க்கையிலே அதே மாதிரி தான். புத்த தலைவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். உங்களோட வாழ்க்கை சுலபமானதில்லை. அவங்க காலையில் குறிப்பிட்ட டைமுக்கு எழும்பணும், ஒரே ட்ரெஸ்ஸஸ் தான் போடணும், அதே கலரை தாண்டி மாறக்கூடாது, டிவி பார்க்க முடியாது, கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிட்ணும், டைமுக்கு தான் அதையும் சாப்பிட்ணும், படுக்கிறதுக்கு பாய் தான், தலைக்கு வைக்கிறதுக்கு மரத்தலையானே தான், மெத்தலையோ அவங்க நார்மலான தலையணையிலையோ தூங்கலை. இது ஒரு கஷ்டமான ரொம்ப போரிங்கான விஷயம் கூட நீங்கள் நினைக்கலாம். இது கஷ்டமாகவும் போரிங்காகவும் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வேல்யூ அதிகம். நேவி சீல் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, டாக்டர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்ஜினியர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆர்கிடெக்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இவங்களோட லைஃப் சுலபமானதில்லை. இவங்க மட்டும் இல்லை, யாரோட லைஃப் எடுத்துக்கோங்க, அவங்களோட லைஃப் சுலபமானதாக இருக்காது. அவங்களுக்குன்னு கஷ்டமான விதிமுறைகள் விதித்து அதை அவங்க மனசார ஏற்றுக்கிட்டு இது கஷ்டம்தான் ஆனால் நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு வேல்யூ அதிகம். ஸோ நான் உங்ககிட்ட சொல்ல வர விஷயம் ஒன்று தான், இது சுலபமாக இருந்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறத விட்டுருங்க. இது சுலபமாக இல்லை, இது கஷ்டமாக இருக்குது, இது கஷ்டமான விஷயத்தை என்னால் பண்ண முடிஞ்சால் நல்லா இருக்குமே நினைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்றைக்கு கஷ்டமான விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். சுலபமான விஷயத்தை எல்லாராலையும் பண்ண முடியும். எல்லாராலையும் பண்ண முடிஞ்சிட்டா அதை யாரும் பெருசாக பார்க்க மாட்டாங்க. இங்கே தூங்குறவங்க தூங்கட்டும், நீங்கள் கண்முழிச்சு படிங்க. அது இரவோ இல்லை பகலோ. இங்கே விளையாடுறவங்க விளையாடிக்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்து படிங்க. படம் பார்க்குறவங்க படம் பார்க்கட்டும், பேசுகிறவங்க பேசட்டும், சீரியஸ் பார்க்கட்டும் சீரியஸ் பார்க்கட்டும். ஆனால் நீங்கள் உங்கள் எக்ஸாமுக்காக படிங்க, உங்களோட ஃபைனல் கோலுக்காக படிங்க. ஏன்னா இன்னிலேருந்து 5 வருஷம் கழித்து நான் படிச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லோரும் ஃபீல் பண்ணும்போது நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஸோ இங்கே நீங்கள் கஷ்டமான விஷயங்களை பண்ணும்போது தான் உங்களோட வேல்யூ கூடும். அப்துல் கலாம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், கஷ்டம் வரும்போது கண் மூடி விடாது, அது உன்னை கொண்டு விடும். கண் திறந்து பாராதை நீ வென்று விடலாம் அப்படி. சின்ன வயசில் ஸ்கூலில் ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க. அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதுக்கு நிறைய பேருக்கு ஷூ இருக்காது, வெறுங்காலில் தான் ஓடுவாங்க. இப்படி ஓடும்போது முள் குத்தலாம் இல்லை கல் குத்தலாம், இதனால் வரக்கூடிய வலி எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் அந்த வலியோட ஓடி ஜெயிக்கிறதும், அந்த வலியோட அழுதுகிட்டு நிற்கிறதும் தான் மாற்றத்தை ஏற்படுத்தும் வெற்றி. ஸோ என்னோட கேள்வியெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு வலிக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியுது, கஷ்டமாக தான் இருக்குது படிக்கிறதுக்கு. ஆனால் இந்த கஷ்டத்தினால அழுது நீங்கள் நிப்பாட்ட போகிறீங்களா, பின்வாங்க போகிறீங்களா, இல்லை எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது நான் அழுறேன் ஆனால் நான் ஜெயிக்கணும்னு ஓடுறேன் அப்படின்னு ஓட போகிறீங்களா? இட்ஸ் ஆல் அப் டு யூ. யூ ஹாவ் டு டிசைட் வேர் யூ வாண்ட் டு கோ ஆர் யூ வாண்ட் டு குவிட். இட்ஸ் ஆல் அப் டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்வாங்கிறது சுலபம். எல்லாரும் எல்லா நேரத்துலையும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடவை பின்வாங்கியிருப்போம். அப்படி பின்வாங்கி நின்னவங்க நின்ன இடத்துல தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் திரும்பவும் முயற்சி பண்ணுறவங்க தான் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க, முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் 400 அங்கமாக இருக்க மோட்டிவேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.